4 முறை இதே சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தந்த திருப்பத்தூர் தொகுதி மக்கள் அந்த வாய்ப்பினை மயிரிழையில் தர இயலாமல் போய்விட்டது. அந்த வெற்றியை நாம் பெற முடியவில்லை என்றாலும் கூட, என்றைக்கும் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையிலும் கூட மக்களோடு மக்களாக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய தொண்டனாக வேட்பாளராக இருந்த நானும் என்றைக்கும் இந்த மக்களோடு இருப்பேன் என்ற உறுதியை தெரிவிக்கின்ற வகையிலே தான் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெறுகிறது என்பதையும் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 5ஆம் தேதி தான் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது என்பது இன்னைக்கு பதிவுல இருக்கும். ஆக அந்த தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் என்னுடைய தந்தையாருடைய நினைவு தினம் 5/5. ஆக அதில் எளிய முறையில் அந்த வழிபாட்டை முடிச்சுட்டு பிறகு சென்னை சென்றேன். அந்த நிலையிலும் கூட குளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை இழந்த தலைவர் அவர்கள் காலையில் 7:45 மணிக்கு தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் தெரிவிக்கின்ற ஒரு தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நினைத்து நான் கண்கலங்கி போனேன். காரணம், இந்த நிலையிலும் தொண்டனை தேற்றுகின்ற, தொண்டனை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு தலைவராக அவர் இருக்கின்றார். ஆகவே இந்த இயக்கத்தை எதிர்காலத்தில் வழிநடத்தக்கூடிய தலைவர் நான் என்பதை நிரூபித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். அவர் பெற்ற அந்த தோல்வி என்பது சாதாரணமானது அல்ல. பலர் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். சிங்கப்பூருக்கு இணையான வளர்ச்சியை குளத்தூர் தொகுதியிலே தந்த அவருக்கு அந்த தொகுதி மக்கள் அந்த வாய்ப்பை நன்றிக்கடனாக செலுத்தாமல் தவறிவிட்டார்களே என்று எண்ணி எனக்கு அவர் ஆறுதல் சொன்ன நேரத்தில் அவரை நான் ஆசுவாசப்படுத்தி, உங்களுக்கே இந்த நிலைமை, ஆகவே அதை பற்றி கவலை இல்லை என்று நான் சொல்லி இப்படி இருந்தது. பிறகு நான் சென்னை சென்று தலைவர் அவர்களை சந்தித்து, ஒரு வாக்கு வித்தியாசம் என்ற காரணத்தாலே இதில் சில முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது, வழக்கு தொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்திய தேர்தல் வரலாற்றில் இதுவரை தேர்தல் வழக்கு என்பது அது ட்ரையல் கோர்ட்டில் தான் நடக்கணும். ஆனால் முதல் முறையாக நமக்குத்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வில், அதுவும் கோடைக்கால விடுமுறையில் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. எடுக்க மறுத்தார்கள். ஆனாலும் நம்முடைய வழக்கறிஞர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஆக உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்லாம் போச்சு. அதை பற்றிய வரலாறுகளை, நிகழ்வுகளை எல்லாம் இங்கே சொன்னாங்க. மக்கள் பிரச்சனைகளை இந்த ஆட்சியாளர்கள் நல்லது செய்தால் பாராட்டக்கூடியவர்களாக, அல்லது மக்களுக்கு கேடு விளைக்கின்ற சட்டங்களை, திட்டங்களை கொண்டு வந்தால் அதை சுட்டிக்காட்டி தட்டி கேட்கின்ற ஒரு அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே எடுத்து சொல்லி, ஆக்கப்பூர்வமான அரசியலை என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் என்றும், இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த இயக்கத்தின் மீது சேற்றை வாரி இறைக்கின்ற காரியத்தை செய்யாமல், இந்த அரசு கடந்த 5 ஆண்டு காலம் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பால் தான் சகோதரி குறிப்பிட்டு சொன்னதை போல 0.03 என்ற அளவிலே இருந்த பொருளாதார வளர்ச்சியை 11.19% என்ற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு 40 நாள்ல, 50 நாள்ல, 30 நாள்ல இந்த அரசு என்ன செய்ய முடியும் என்று கேட்பவர்கள், இதே டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்களே. ஆக அந்த பெருமைகள்லாம் 40 நாளில் சாதித்த சாதனைகளுக்கு கிடைத்ததா என்பதை எண்ணி பார்த்து
கடந்த ஆட்சியிலே ஒருவேளை குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நீக்கி நிறைவான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவதுதான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பான கடமையாக இருக்கும் என்பதை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.